இந்த மும்முனை போட்டியில் புதிதாக வந்திருக்கிற விசிலின் சத்தம் கொஞ்சம் கூடுதலாக கேட்கிறது. வருகிற போதே நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியிலே தான் உட்காருவேன் என்று யாராவது சொன்னால் அவர்கள் மக்களுக்காக வரவில்லை. கதாநாயகனாக இருந்தவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைப்பது தியாகம் அல்ல, அது ஆசையிலிருந்து பேராசை. திமுக கழகத்தை போல வெற்றிகளை பார்த்த கட்சியும் இல்லை, தோல்விகளை பார்த்த கட்சியும். 120 130 இடங்கள் அல்ல, திமுக கூட்டணி 160க்கு மேல் இடங்களை பெற்று வெற்றி பெறப் போகிறது. இது எக்ஸிட் போல் தானே தவிர எக்ஸாக்ட் போல் அல்ல. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த 29ஆம் தேதி மாலையிலிருந்து காணும் திசையெல்லாம் கணிப்புகள் பற்றிய பேச்சாக இருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு பிந்திய அந்த முடிவு பற்றிய தேர்தல் கணிப்புகள் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றன. காரணம், பல்வேறு நிறுவனங்கள் தங்களினுடைய தேர்தல் கணிப்புகளை எக்ஸிட் போல் என்கிற பெயரில் 29 மாலையிலிருந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது 6 மாதத்திற்கு முன்பு, 3 மாதத்திற்கு முன்பு, தேர்தல் நடைபெறுவதற்கு 2 நாள்களுக்கு முன்பு இருக்கிற நிலையை விட தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கணிக்கிற போது அது முடிவுகளுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. நெருக்கமாக இருந்திருக்கிறது, சில நேரங்களில் முற்றிலும் மாறாகவும் இருந்திருக்கிறது. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவு 14 நிறுவனங்கள் தங்களின் தேர்தல் கணிப்புகளை, அதாவது தேர்தலுக்கு பிந்திய கணிப்புகளை எக்ஸிட் போல் என்கிற பெயரில் வெளியிட்டிருக்கிறார்கள். 14 கணிப்புகளினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்றால், இந்த தேர்தல் மற்ற தேர்தல்களிலிருந்து ஒரு வகையில் வேறுபட்டது தான். நாம் அறிந்த வரையில் நீங்கள் 1996 எடுத்துக்கொண்டாலும், நான் ஒரு பேச்சுக்காக 30 ஆண்டுகளிலிருந்து நான் கூறுகிறேன், 96, 2001, 2006, 2011, 2016, 2021 என்கிற அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் 2 கட்சிகளுக்கு இடையில் தான் போட்டி என்பது தெளிவாக இருந்தது. திமுகவா அதிமுகவா என்பதுதான் இருந்த நிலை. ஆனால் இப்போது அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. 89வது ஆண்டு 4 முனை போட்டி இருந்தது. திமுக கழகம் இருந்தது, அதிமுக எம்ஜிஆருக்கு பின்னால் 2ஆக பிரிந்து அதிமுக ஜே அதிமுக ஜா என்று பிரிந்தது. மூப்பனாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது. எனவே அதற்கு பிறகு இப்போது தான் தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அது வெளிப்படையான உண்மைதான். இந்த மும்முனை போட்டியில் புதிதாக வந்திருக்கிற விசிலின் சத்தம் கொஞ்சம் கூடுதலாக கேட்கிறது. அது வெறும் சத்தம்தான் என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். ஏன் அப்படி கருதப்படுகிறது என்றால், திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களித்தவர்கள் வெளியில் வந்து அதை பறைசாற்றி கொண்டிருப்பதில்லை. இயல்பாக வாக்குச்சாவடிக்கு போவது, வாக்களிப்பது, வந்து விடுவது. ஆனால் புதிதாக வந்திருக்கிற இந்த தாவேகா கட்சிக்கு வாக்களித்தவர்கள் இளைஞர்களாக கொஞ்சம் இருப்பதால் அவர்கள் கூடுதலாக சத்தமிடுகிறார்கள். நாம் சொல்லுகிற இன்ஸ்டா, ரீல்ஸ் போன்ற சமூக வலைத்தளங்களில் நாங்கள் இதற்கு வாக்களித்து விட்டோம் என்று அறிவிக்கிறார்கள். தேர்தல் முடிவதற்கு முன்னால் அப்படி அறிவிப்பது கூட சட்டப்படி சரியானதில்லை. அப்படி அறிவிக்கிறார்கள். ஒரு சீருடையோடு வருகிறார்கள். வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் போட்டால் இவர்களெல்லாம் அங்கே வாக்களித்திருக்கிறார்கள் என்பது போல. இவர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் சத்தம் கூடுதலாக இருக்கிறது. ஊடகங்களும் அதை பெருக்கி கொண்டிருக்கின்றன. இயல்பாக அவர்கள் 3ஆம் இடத்திற்குத்தான் போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இங்கே வாக்கு சதவீதத்தை வைத்து எத்தனை இடங்கள் என்பதை முடிவு செய்ய முடியாது. இங்கே இருக்கிற இந்த அமைப்பு முறை, இதனை நாக் அவுட் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். ப்ரொபோர்ஷனேட் ஓட்டிங் சிஸ்டம் அல்ல. எவ்வளவு வாக்குகள் வருகிறதோ அதற்கு ஏற்ப இடம் என்பது இங்கே இல்லை. எவ்வளவு வாக்குகளை வாங்கினாலும், எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால், ஒருவர் 75,000 வாக்கு, இன்னொருவர் 74,000 வாக்குகளை வாங்கியிருந்தாலும் 74,000 வாக்குகளுக்கு மதிப்பு ஒன்றுமில்லை. 75,000 வாக்குகளை பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிடுவார். இதை கன்வெர்டிபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் என்று சொல்லுவார்கள். வாக்குகள் இடங்களாக சட்டமன்றத்தில் மாறுமா என்று சொல்ல முடியாது. சரி, இப்போது வந்திருக்கிற தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன?
மொத்தம் 14 நிறுவனங்கள், நான் அறிந்த வரையில் கூடுதலாக 1, 2 இருக்கலாம், 14 நிறுவனங்கள் தங்கள் கணிப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். 14 நிறுவனங்களில் 9 பேர் திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இதிலேயே ஒரு தேர்தல் இருக்கிறது. 14 பேரில் எவ்வளவு பேர் என்று பார்த்தால் 9 பேர் திமுகவை சொல்லியிருக்கிறார்கள், 3 பேர் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஒரு நிறுவனம் தாவேக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று கூறியிருக்கிறது, இன்னொரு நிறுவனம் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, ஒரு தொங்கு சட்டமன்றம் ஹங் பார்லிமெண்ட் வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. எனவே 14இல் 9, 3, 1, 1 என்று அந்த தீர்வுகள் பிரிந்திருக்கின்றன. எனவே இதை வைத்து கொண்டு 14இல் 9 திமுக தான் என்பதற்காக நாம் முடிவுக்கு வந்துவிட முடியாது. எல்லோரும் சொல்லுகிற கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் அவரவர் விருப்பம் சார்ந்ததாகவும் அவரவர் பார்வை சார்ந்ததாகவும் அமையும் என்பதும் இயற்கையானது தான். இல்லை நாங்கள் அப்படியே நடுநிலையாளர்கள் என்று உலகத்தில் யாரும் இல்லை, இருக்க முடியாது. ஒருவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், இது எக்ஸிட் போல் தானே தவிர எக்ஸாக்ட் போல் அல்ல என்றும் சொல்லியிருக்கிறார். அது சரிதான். எனவே இந்த கருத்து கணிப்புகள் வைத்துக்கொண்டு நாம் ஒன்றை முடிவுக்கு வர வேண்டும். என்ன என்றால், இந்த கருத்து கணிப்புகளில் ஒரு நெருக்கமான முடிவுகள் சில நேரங்களில் வந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட இப்படி கணித்து விட முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம், மொத்தம் 4,83,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை பேரிடம் கருத்து கேட்டிருக்க முடியும்? மிக அதிகமாக போனால் 1,00,000. 1,00,000 பேரிடம் கேட்டிருந்தாலும் 4,83,00,000 எங்கோ இருக்கிறது, 1,00,000 என்பது எங்கோ இருக்கிறது. எனவே இதை வைத்துக்கொண்டு அதை சொல்லிவிட முடியுமா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது இதில் பொருந்துமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். மிக அதிசயமாக குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்றும் இடங்களை பெற்ற நிகழ்வுகள் உண்டா என்றால் ஓரிரு நேரங்களில் உண்டு. 1989ஆம் ஆண்டு அதிமுக அதாவது ஜானகி அவர்கள் தலைமையிலான அணி வெறும் 10.1% வாக்குகளைத்தான் பெற்றது. 10.1க்கெல்லாம் ஒரு இடம் கூட வர வாய்ப்பு இல்லை. 25% வாக்குகள் வந்தால்தான் அது இடமாக சில நேரங்களில் மாறக்கூடும். ஆனால் அன்றைக்கு 89இல் என்ன நடந்தது என்றால், மொத்தம் வாங்கியதே 10% தான். ஆனால் ஒரு இடத்தை PH பாண்டியன் வெற்றி பெற்று அந்த அதிமுக அணிக்கு கொடுத்தார். அது அவருடைய சொந்த செல்வாக்காக இருக்கலாம். பிறகு எப்படி 10% ஒரு இடமாக மாறியது என்றால், சராசரி 10, அந்த இடத்தில் அவருக்கு கூடுதலாக வாக்குகள் விழுந்திருக்கலாம். இப்படியும் சில நேரங்களில் நடப்பது உண்டு. இன்றைக்கு நாம் பேச வேண்டும் என்று நினைக்கிற செய்தி வேறாக இருக்கிறது. யார் வென்றாலும் யார் தோற்றாலும் அவற்றை எதிர்கொள்வது என்பதுதான் சரியானது. திமுக கழகத்தைப் போல வெற்றிகளை பார்த்த கட்சியும் இல்லை, தோல்விகளை பார்த்த கட்சியும் இல்லை. நாம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறோம். 2004இல் நம் நிலை என்ன, 91இல் நம் நிலை என்ன? 91இல் 233 இடங்களுக்கு ஒரு இடத்தில் நடக்கவில்லை, 233 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. ஆனால் கலைஞரின் கப்பல் மட்டும்தான் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது, வேறு யாரும் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் அந்த கட்சி நின்று நிலைத்தது. 96இல் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றோம். மறுபடியும் 2001இல் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையாக நாம் வென்றோம். 40க்கு 39, புதுவையையும் சேர்த்து 39 இடங்களில் வெற்றி பெற்றோம். 2014இல் 40 இடங்களிலும் தோல்வி கண்டோம். 2024இல் 40 இடங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். இப்படி வெற்றி தோல்விகளையெல்லாம் பார்த்து தாண்டி வந்திருக்கிற ஒரு பெரிய கட்சி என்பதை விட இயக்கம் திமுக கழகம் என்று சொல்ல வேண்டும். திரும்ப திரும்ப நாம் எதனை நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால், நாம் வெறும் கட்சிக்காரர்கள் இல்லை, கொள்கையாளர்கள். கட்சிக்காரர்கள் என்றால் தேர்தலோடு முடிந்து போய்விடலாம். நாம் கட்சிக்காரர்கள் இல்லை, கொள்கையாளர்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? தேர்தல் முடிவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு பெரிதாக நாம் கவலை கொள்ள தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் நம்புகிறேன், என்னை போன்றவர்கள் நம்புகிறோம்,
120 130 இடங்கள் அல்ல, திமுக கூட்டணி 160க்கு மேல் இடங்களை பெற்று வெற்றி பெறப் போகிறது. இது வெறும் நம்பிக்கை அல்ல, பொதுவாக நம்மை போன்றவர்களின் பார்வை. மக்கள் எதை வைத்து வாக்களிப்பார்கள், என்ன நடக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற போது 160 இடங்களுக்கும் மேலாக நாம் வெற்றி பெறுவோம். இது ஜோதிடம் அல்ல, மறுபடியும் இது கணிப்பும் அல்ல, இது வெறும் விருப்பமும் அல்ல. இது ஒரு நம்பிக்கை அல்லது நம்முடைய பார்வை. வெற்றி பெறுவோம். எப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இளைய தலைமுறையை நாம் மேலும் நெருக்கமாக அணுக வேண்டும் என்பது உண்மை. ஏனென்றால் இளைய தலைமுறையினர் கொஞ்சம் திசை மாறி போகிறார்கள் என்றால் அது அவர்களின் பிழை என்று மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது, சொல்லிவிடக்கூடாது. நமக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? பிள்ளைகளை, நம் பிள்ளைகளை நாம் அணுக வேண்டும். நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக அணுக வேண்டும். ஒருவர் ஒரு துறையிலே திறன் உடையவராக இருந்தால் அவரை அந்த துறையில் பாராட்டுங்கள். அதற்காக அவரை எல்லா துறையிலும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. நான் ஒரு இடத்தில் பிள்ளைகளிடம் பேசுகிற போது சொன்னேன், எனக்கு ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அந்த வழக்கறிஞர் எனக்காக வழக்குகளை வாதாடினார். சில நேரங்களில் கட்டணங்களை கூட அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. மிக தேர்ந்த வழக்கறிஞராக அவர் இருந்தார். அவர் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது. ஆனால் அதற்காக நான் என்ன செய்யக்கூடாது? நாளைக்கு எனக்கு கையில் ஒரு பெரிய அடிபட்டு விட்டது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அந்த வழக்கறிஞர் தான் மிகச்சரியாக வழக்காடுகிறார் என்று அவரை அழைத்து வந்து அறுவை சிகிச்சை செய்ய வைக்க முடியாது. இதற்கு மருத்துவர் தான் வேண்டும். எங்கே, எதற்கு, யார் வேண்டும்? யார் வேண்டுமானாலும் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் வரலாம். வருகிறவர்கள் மக்களுக்கு முதலில் தொண்டாற்ற வேண்டும். வருகிற போதே நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியிலே தான் உட்காருவேன் என்று யாராவது சொன்னால் அவர்கள் மக்களுக்காக வரவில்லை என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் தியாகம் செய்துவிட்டு வருகிறோம். என்ன தியாகம்? கதாநாயகனாக இருந்தவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைப்பது தியாகம் அல்ல, அது ஆசையிலிருந்து பேராசை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறாரே, எம்ஜிஆர் 19 ஆண்டு காலம் திமுக கழகத்தில் பணியாற்றினார், தொண்டராக இருந்தார், சின்ன சின்ன பொறுப்புகளில் இருந்தார். 67 தான் சட்டமன்றத்துக்கே போனார். பிறகு அவர் தனியாக கட்சி தொடங்கி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இவைகளையெல்லாம் விளக்க வேண்டும். நம் பிள்ளைகள், நம் பிள்ளைகளின் எதிர்காலம். எனவே இன்றைக்கு காலையிலே ஒரு விழாவிலே நான் பேராசிரியர் கருணானந்தன் அவர்களை சந்தித்த போது அவரும் இதே எண்ணங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அது வெற்றிகரமான முடிவுகளாக இருந்தாலும் அந்த வெற்றி தொடர வேண்டுமென்றால், என்றைக்கும் நிலைக்க வேண்டுமென்றால் நாம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் வெறும் கட்சிக்காரர்கள் இல்லை, கொள்கையாளர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. நம் பிள்ளைகளோடு ஒரு 50 பேர் 60 பேர் என்று அமர்ந்து அவர்களோடு விவாதிக்க வேண்டும். ஒவ்வொரு அமைப்பும் இந்த வேலையை செய்ய வேண்டும். நம்மை போல இருக்கிற அமைப்புகள், கொள்கைக்கான அமைப்புகள் கூடி பேச வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கான காலம்தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே 4ஆம் தேதி என்பது நம் பணிகளை இன்னும் விரைந்து, மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டாலும் விரைந்து இந்த கொள்கை பரப்புகிற பணிகளை செய்வதற்கான நாள் என்று முடிவு செய்து கொள்வோம். நான் இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால் மிகுந்த நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக நண்பர்களே, நம்முடைய வெற்றி நெருங்கி கொண்டிருக்கிறது. நன்றாய் விடியும் 4ஆம் தேதி.